தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில மிக முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். பொறுமையாக வீடியோ பாருங்கள், தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் வீடியோவை பார்ப்போம். ரைட், பொறுமையாக கவனிங்க. மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்க்க போகிறோம். கீதாவிடம் பெரிய வரதட்சணை ஒன்று இருக்குமாக இருக்கும். கீதாவிடம் பெரிய வரதட்சணை ஒன்று இருக்கும்னு சொல்லுவோம் தானே. எங்களுக்கு சரியாக தெரியாது அவர்கிட்ட இருக்கா இல்லையா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குன்றது தெரியாது. ஊகிச்சு நாங்கள் சொல்கிறோம், ஊகிச்சு கெஸ் பண்ணி சொல்கிறோம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? கீதாவிடம் பெரிய வரதட்சணை ஒன்று இருக்குமாக இருக்கும். இதை எப்படி சொல்லுவீங்க? யோசிங்க. கீதா மே ஹேவ் அ பிக் டவுரி. வரதட்சணைக்கு சொல்லுவோம் நாங்கள் டவுரின்னு சொல்லி. அப்போ கீதா மே ஹேவ் அ பிக் டவுரி. மே ஹேவை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளலாம். கீதா மே ஹேவ் அ பிக் டவுரி. விளங்கினதா? கீதா மே ஹேவ் அ பிக் டவுரினா கீதாவிடம் பெரிய வரதட்சணை ஒன்று இருக்குமாக இருக்கும். உங்களுக்கு சரியாக தெரியாது, இருக்குமா இருக்கும்னு சொல்கிறீங்க. ரைட். அவர்களிடம் புதிய கார் ஒன்று இருக்குமாக இருக்கும். அவங்கக்கிட்ட புதிய கார் ஒன்று இருக்குமா இருக்கும்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை இப்படி உருவாக்கி கொள்வது? யோசிங்க, உங்களால் முடியும். அவர்களிடம் புதிய கார் ஒன்று இருக்குமாக இருக்கும். யோசிங்க. தே மே ஹேவ் அ நியூ கார். தே மே ஹேவை பயன்படுத்தணும். அப்போ தே மே ஹேவ் அ நியூ கார். தே மே ஹேவ் அ நியூ கார்னா அவர்களிடம் புதிய கார் ஒன்று இருக்குமாக இருக்கும். ரைட். மேலும் தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். பொறுமையாக கவனிங்க. அவர்களிடம் பெரிய தொலைக்காட்சி ஒன்று இருக்குமாக இருக்கும். அவர்களிடம் பெரிய டிவி ஒன்று இருக்குமாக இருக்கும்னு சொல்லுவோம் தானே. அவர்களிடம் பெரிய தொலைக்காட்சி ஒன்று இருக்குமாக இருக்கும்ன்றத இந்த வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷால் உருவாக்கி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இங்கே உட்காருவோமா, நாம் இங்கே உட்காருவோமா. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ஸில் ஏறின பிறகு கேட்கலாம், நாம் இங்கே உட்காருவோமா இல்லைன்னா அங்கே உட்காருவோமா. அப்போ நாம் இங்கே உட்காருவோமா அப்படின்னு எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? யோசிங்க. ஷெல் வி சிட் ஹியர். ஷெல் வி சிட் ஹியர். நாம் இங்கே உட்காருவோமா. ஷெல் வி சிட் ஹியர். ரைட். எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க. எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. கெட் மீ அ டிக்கெட் டு மதுரை. கெட் மீ அ டிக்கெட் டு மதுரை. எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க. கெட் மீ அ டிக்கெட் டு மதுரை. ரைட். மாற்றின காசு இல்லையா, மாற்றின காசு இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? மாற்றின காசு இல்லையான்னு எப்படி கேட்பீங்க? டோன்ட் யூ ஹேவ் சேஞ்ச். டோன்ட் யூ ஹேவ் சேஞ்ச். மாற்றின காசு இல்லையா, டோன்ட் யூ ஹேவ் சேஞ்ச். ரைட். என்கிட்ட மாற்றின காசு இல்லை. என்கிட்ட மாற்றின காசு இல்லை. இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச். ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச். என்கிட்ட மாற்றின காசு இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச். ரைட். அப்படின்னா நான் பிறகு மீதி காசை தாரேன். அப்படின்னா நான் பிறகு மீதி காசை தாரேன். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. தென் ஐ வில் கிவ் த பேலன்ஸ் லேட்டர். தென் ஐ வில் கிவ் த பேலன்ஸ் லேட்டர். தென் ஐ வில் கிவ் த பேலன்ஸ் லேட்டர். அப்படின்னா நான் பிறகு மீதி சொல்லி தாரேன். ரைட். மதுரை பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது? மதுரைக்கு போகிற பஸ் எத்தனை மணிக்கு இருக்குன்னு கேட்போம் தானே. அப்போ மதுரை பஸ் எத்தனை மணிக்கு இருக்குன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. அட் வாட் டைம் இஸ் த பஸ் டு மதுரை. அட் வாட் டைம் இஸ் த பஸ் டு மதுரை. மதுரைக்கு போகிற பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது? அட் வாட் டைம் இஸ் த பஸ் டு மதுரை. ரைட். ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒரு முறையும் மதுரைக்கு போகிற ஒரு பஸ் இருக்குது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் மதுரைக்கு போகிற பஸ் இருக்குது. மதுரைக்கு போகிற ஒரு பஸ் இருக்குது. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. எவ்ரி
10 minutes there is a bus to Madurai. மெதுவா சொல்லுங்க. Every 10 minutes there is a bus to Madurai. இதை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப பயன்படுத்தினா தான் கூட fluent improve ஆகும். ரைட்? Every 10 minutes there is a bus to Madurai. ரைட்? சில வேளைகளில் பஸ் தாமதமாகும். சில வேளையில் பஸ் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவோம் தானே. சில வேளையில் பஸ் கொஞ்சம் லேட் ஆகணும். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? சில வேளைகளில் பஸ் தாமதமாகும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சம்டைம்ஸ் சில வேளைகளில் the bus gets late. Sometimes the bus gets late. சில வேளைகளில் பஸ் தாமதமாகும், பஸ் லேட் ஆகும். அதை எப்படி சொல்லுவீங்க? Sometimes சில வேளைகளில் the bus gets late. ரைட்? ஆனால் நான் 20 நிமிஷத்துக்கு மேலே காத்திருக்கேன், வெயிட் பண்ணுறேன். இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? யோசிங்க. ஆனால் நான் 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறேன், காத்திருக்கேன். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. இது கொஞ்சம் பெரிய வாக்கியம். யோசிங்க. பட், ஆனால்னா பட். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் மோர் தென் 20 minutes. பட் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் மோர் தென் 20 minutes. 20 நிமிஷத்துக்கு மேலே. மோர் தென் 20 minutes. பட் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் மோர் தேன் 20 minutes. இது பெரிய வாக்கியமாக இருந்தால் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி தான் முக்கியம். திரும்ப 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 இதை சொன்னீங்கன்னா சும்மாவே உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ், ஃப்ளூவன்ட் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ரைட்? ஓகே நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட்? நாங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.